நவீன விவசாயத்தில் சாகுபடியாளர்களை இயக்குவது எது? ஏ. விலங்குகள். பி. காற்றாலை சக்தி. சி. டிராக்டர்கள் டிராக்டர்ஸ். டி. மனிதர்கள் கையால். சரியான பதில் சி. டிராக்டர்கள் டிராக்டர்ஸ். 5. சரியான விடை சி. சோகஸ்மெலி. நவீன விவசாயத்தில் இயந்திரமயமாக்கல் முக்கியமானது. இதில் டிராக்டர்கள் சாகுபடியாளர்களை கல்டிவேட்டர்ஸ் இயக்க பயன்படுகின்றன. இது குறைந்த நேரத்தில் அதிக பரப்பளவில் விவசாயம் செய்ய உதவுகிறது. உடைக்கப்படாமல் மெல்லிய கம்பிகளாக இழுக்கக்கூடிய உலோகங்களை விவரிக்கும் பண்பு எது? ஏ. அடர்த்தி டென்சிட்டி. பி. தகடாகும் பண்பு மாலியபிலிட்டி. சி. கம்பியாகும் பண்பு டக்டிலிட்டி. டி. நொறுங்கும் தன்மை பிரிட்டில்னஸ். சரியான பதில் சி. கம்பியாகும் பண்பு டக்டிலிட்டி. சரியான விடை சி. சோகஸ்மெலி. உலோகங்களை மெல்லிய கம்பிகளாக நீட்டும் பண்பு கம்பியாகும் பண்பு டக்டிலிட்டி என அழைக்கப்படுகிறது. தங்கம் மற்றும் தாமிரம் போன்றவை மிகச்சிறந்த கம்பியாகும் பண்பைக் கொண்டுள்ளன. கிளாமிடோமோனாஸ் செல்லில் பெரிய இருண்ட உட்கரு எங்கே அமைந்துள்ளது? ஏ. வெற்றிடத்திற்குள். பி. சைட்டோபிளாசத்தில் சுதந்திரமாக மிதக்கிறது. சி. செல் சுவருக்கு வெளியே. டி. கோப்பை வடிவ பசுங்கணிகத்தின் குழிக்குள். சரியான பதில் டி. கோப்பை வடிவ பசுங்கணிகத்தின் குழிக்குள். 5. கிளாமிடோமோனாஸ் ஒரு செல் பாசி ஆகும். இதில் உட்கருவானது கோப்பை வடிவ பசுங்கணிகத்தின் உட்புறக் குழியில் பாதுகாப்பாக அமைந்துள்ளது. இந்த அமைப்பு செல்லின் வளர்சிதை மாற்றங்களை சீராக கட்டுப்படுத்த உதவுகிறது. சமநிலை சாத்தியமாவதற்கு எந்த வகையான அமைப்பு தேவைப்படுகிறது? ஏ. ஒரு திறந்த அமைப்பு an open system. பி. ஒரு தனித்த அமைப்பு an isolated system. சி. ஒரு மூடிய அமைப்பு a closed system. டி. ஒரு இயங்கு அமைப்பு a dynamic system. சரியான பதில் சி. ஒரு மூடிய அமைப்பு a closed system. சரியான விடை சி. சோகஸ்மெலி. ஒரு வேதிச் சமநிலை அல்லது இயற்பியல் சமநிலை ஏற்படுவதற்கு அந்த அமைப்பு ஒரு மூடிய அமைப்பாக இருக்க வேண்டும். மூடிய அமைப்பில் மட்டுமே வினைபடு பொருட்கள் மற்றும் வினைவிளைப் பொருட்கள் வெளியேறாமல் சமநிலையை எட்ட முடியும். கலாம்சாட் உருவாக்கிய குழுவை வழிநடத்தியவர் யார்? ஏ. ரிஃபாத் ஷாரூக் லீஃபாத் ஷாரூக். பி. ரிஃபாத் ஷராக் லீஃபாத் ஷாரக். சி. ரிஃபாத் சாரோன் லீஃபாத் சாரோ. டி. ரிஃபாத் ஷாரூக் லீஃபாத் ஷரூக். சரியான பதில் ஏ. ரிஃபாத் ஷாரூக் லீஃபாத் ஷாரூக். கலாம்சாட் கலம்சத் என்ற உலகின் மிகச்சிறிய செயற்கைக்கோளை உருவாக்கிய மாணவர் குழுவை ரிஃபாத் ஷாரூக் வழிநடத்தினார். கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இவர் 64 கிராம் எடையுள்ள இந்த செயற்கைக்கோளை நாசாவின் உதவியுடன் விண்ணில் செலுத்தினார். ஒலி மூலம் மற்றும் கேட்பவர் இருவரும் ஒருவரை ஒருவர் நோக்கி நகரும்போது அவற்றுக்கிடையேயான தூரம் என்னவாகும்? ஏ. அது நிலையாக இருக்கும். பி. அது அதிகரிக்கும். சி. அது குறையும். டி. அது தோராயமாக ஏற்ற இறக்கமாக இருக்கும். சரியான பதில் சி. அது குறையும். 10. சரியான விடை சி. சோகஸ்மெலி. ஒலி மூலம் மற்றும் கேட்பவர் ஒருவரை ஒருவர் நோக்கி நகரும்போது அவர்களுக்கு இடையேயான இடைவெளி குறைந்து கொண்டே வரும். இதன் காரணமாக கேட்பவரால் உணரப்படும் ஒலியின் அதிர்வெண் பிட்ச் அதிகமாகத் தோன்றும். இது டாப்ளர் விளைவு எனப்படும். சோடியம் குளோரைடுக்காக வழங்கப்படும் வேதியியல் சூத்திரம் என்ன? ஏ. Na2Cl. பி. Na ClO2. சி. NaCl. டி. Na ClO3. சரியான பதில் சி. NaCl. சரியான விடை சி. சோகஸ்மெலி. சோடியம் Na மற்றும் குளோரின் Cl ஆகிய தனிமங்கள் 1:1 என்ற விகிதத்தில் இணைந்து சோடியம் குளோரைடு NaCl எனும் சாதாரண உப்பை உருவாக்குகின்றன. இது ஒரு அயனிப் பிணைப்பு சேர்மமாகும். ஏ. Na2Cl என்பது வேதியியல் ரீதியாக சாத்தியமற்ற சூத்திரம். வகைப்பாட்டியல் அடிப்படையில் எதனுடன் தொடர்புடையது? ஏ. மரபணு பொறியியல். பி. பருப்பொருளின் இயற்பியல் பண்புகள். சி. வகைப்பாட்டின் கொள்கைகள் மற்றும் செயல்முறைகள். டி. வேதிவினைகள். சரியான பதில் சி. வகைப்பாட்டின் கொள்கைகள் மற்றும் செயல்முறைகள். 4. வகைப்பாட்டியல் என்பது உயிரினங்களைக் கண்டறிதல், பெயரிடுதல் மற்றும் வகைப்படுத்துதல் ஆகியவற்றை உள்ளடக்கிய அறிவியல் பிரிவாகும்.
இது உயிரினங்களின் பன்முகத்தன்மையை முறைப்படுத்தப்பட்ட விதிகளின் கீழ் கொண்டு வருகிறது. பல்வேறு வண்ண ஒளிகளிடையே எந்த பண்பு வேறுபடுகிறது? ஏ. வேகம். பி. வீச்சு. சி. செறிவு. டி. அலைநீளம். சரியான பதில் டி. அலைநீளம். 5. சரியான விடை. கண்ணுறு ஒளியின் வெவ்வேறு நிறங்கள் வெவ்வேறு அலைநீளங்களைக் கொண்டுள்ளன. உதாரணமாக ஊதா குறைந்த அலைநீளத்தையும் சிவப்பு அதிக அலைநீளத்தையும் கொண்டுள்ளது. கழிவுநீரின் காற்றில்லா சுத்திகரிப்பில் எந்த நுண்ணுயிரி பயன்படுத்தப்படுகிறது? ஏ. நைட்ரோபாக்டர் எஸ்பிஎஸ். நைட்ரோபாக்டர் எஸ்பிஎஸ் ஹூ. பி. குளோரெல்லா குளோரெல்லா. சி. லாக்டோபேசில்லஸ் லாக்டோபாசில்லஸ். டி. மெத்தனோபாக்டீரியம் மெத்தனோபாக்டீரியம். சரியான பதில் டி. மெத்தனோபாக்டீரியம் மெத்தனோபாக்டீரியம். சரியான விடை. மெத்தனோபாக்டீரியம் சோகஸ்மெலி மெத்தனோபாக்டீரியம் போன்ற காற்றில்லா நுண்ணுயிரிகள் கழிவுநீரிலுள்ள கரிமப் பொருட்களைச் சிதைத்து மீத்தேன் வாயுவை உருவாக்குகின்றன. இது கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களில் கசடு செரிமானத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. ஹேபர் செயல்முறை மூலம் நைட்ரஜனை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் இரசாயனம் எது? ஏ. உரங்கள் ஃபர்டிலைசர்ஸ். பி. அம்மோனியா அம்மோனியா. சி. கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு. டி. நைட்ரிக் அமிலம் நைட்ரிக் ஆசிட். சரியான பதில் பி. அம்மோனியா அம்மோனியா. சரியான விடை. பி. சோகஸ்மெலி ஹேபர் முறையில் வளிமண்டல நைட்ரஜன் மற்றும் ஹைட்ரஜன் வாயுக்கள் அதிக வெப்பம் மற்றும் அழுத்தத்தில் வினைபுரிந்து அம்மோனியாவை உருவாக்குகின்றன. இந்த அம்மோனியா விவசாயத்திற்கு தேவையான உரங்கள் தயாரிக்க மிக முக்கியமான மூலப்பொருளாகும். ஒருங்கமைந்த கற்றையில் சைலம் பொதுவாக எங்கே அமைந்துள்ளது? ஏ. திசு முழுவதும் சிதறிக் கிடக்கிறது. பி. சுற்றளவை நோக்கி. சி. புளோயம் மற்றும் கேம்பியத்திற்கு இடையில். டி. மையத்தை நோக்கி. சரியான பதில் டி. மையத்தை நோக்கி. சரியான விடை. டி. சோகஸ்மெலி ஒருங்கமைந்த வாஸ்குலார் கற்றையில் சைலமும் புளோயமும் ஒரே ஆரத்தில் அமைந்திருக்கும். இதில் சைலம் எப்போதும் மையத்தை நோக்கியே புரோடாக்சிலும் அமைந்திருக்கும். இது பொதுவாக இருவித்திலை மற்றும் ஒருவித்திலை தாவரத் தண்டுகளில் காணப்படும் அமைப்பாகும். நவீன வேளாண்மை நடைமுறைகளின் ஒரு பகுதி எந்தச் செயல்பாடு? ஏ. கண்டறியும் கருவிகளை உற்பத்தி செய்தல். பி. மேம்பட்ட சுகாதார பொருட்களை உருவாக்குதல். சி. தண்டு செல் தொழில்நுட்பத்தை பயிற்சி செய்தல். டி. தாவரங்களின் சாகுபடியை மேம்படுத்துதல். சரியான பதில் டி. தாவரங்களின் சாகுபடியை மேம்படுத்துதல். சரியான விடை. டி. சோகஸ்மெலி நவீன வேளாண்மை என்பது பயிர் விளைச்சலை அதிகரிக்கவும் தரத்தை மேம்படுத்தவும் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதாகும். இதில் வீரிய ரக விதைகள் மற்றும் மேம்பட்ட சாகுபடி முறைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஹென்றி பெக்கோரல் எந்த நிகழ்வுடன் தொடர்புடையவர்? ஏ. செயற்கை கதிரியக்கம் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. பி. இடப்பெயர்ச்சி விதி டிஸ்பிளேஸ்மெண்ட் லா. சி. தூண்டப்பட்ட கதிர்வீச்சு இன்டியூஸ்ட் ரேடியேஷன். டி. இயற்கை கதிரியக்கம் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி. சரியான பதில் டி. இயற்கை கதிரியக்கம் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி. சரியான விடை. டி. சோகஸ்மெலி ஹென்றி பெக்கோரல் 1896ஆம் ஆண்டு யுரேனியம் உப்புகளிலிருந்து கதிர்வீச்சு தன்னிச்சையாக வெளியேறுவதைக் கண்டறிந்து இயற்கை கதிரியக்கத்தை கண்டுபிடித்தார். இதற்காக அவர் மேரி கியூரி மற்றும் பியரி கியூரியுடன் இணைந்து நோபல் பரிசை பகிர்ந்து கொண்டார். எத்தனாலிலிருந்து எத்தனாயிக் அமிலம் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? ஏ. எஸ்டராக்குதல் மூலம் பை எஸ்டரிஃபிகேஷன். பி. நீரேற்றம் மூலம் பை ஹைட்ரேஷன். சி. ஆக்சிஜனேற்றம் மூலம் பை ஆக்சிடேஷன். டி. ஒடுக்கம் மூலம் பை ரிடக்ஷன். சரியான பதில் சி. ஆக்சிஜனேற்றம் மூலம் பை ஆக்சிடேஷன். சரியான விடை. சி. சோகஸ்மெலி எத்தனால் காரம் கலந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் போன்ற ஆக்சிஜனேற்றிகளுடன் வினைபுரியும் போது எத்தனாயிக் அமிலமாக மாறுகிறது. இந்த வினையில் எத்தனாலுடன் ஆக்சிஜன் சேர்க்கப்படுவதால் இது ஆக்சிஜனேற்றம் எனப்படுகிறது. ஈர அரிமானம் ஏற்படுவதற்கு அவசியமான பொருள் எது? ஏ. ஈரப்பதம் மாய்ஸ்சர். பி. ஒரு வெற்றிடம் a vacuum. சி. அதிக வெப்பம் எக்ஸ்ட்ரீம் ஹீட். டி. உலர்ந்த காற்று dry air. சரியான பதில் ஏ. ஈரப்பதம் மாய்ஸ்சர். சரியான விடை.
ஏ சோகஸ்மெலி ஈர அரிமானம் என்பது உலோகம் நீர் அல்லது ஈரப்பதமான சூழலில் ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து சிதைவடையும் செயல்முறையாகும். இரும்பு துருப்பிடித்தல் இதற்கு சிறந்த உதாரணமாகும். இதற்கு நீரும் காற்றும் அவசியம். சென்டி என்ற முன்னொட்டின் சுருக்கம் என்ன? ஏ சி பி டி சி கே டி மீட்டர். சரியான பதில் ஏ சி. சரியான விடை ஏ சோகஸ்மெலி சென்டி. சென்டி என்பது ஒரு சி முன்னொட்டு ஆகும். இது ஒரு அலகின் 100இல் ஒரு பங்கை 10(2) குறிக்கிறது. இதன் குறியீடு ஆங்கிலச் சிறிய எழுத்தான சி ஆகும். உதாரணம் cm சென்டிமீட்டர். உடல் செயல்பாடுகளுக்கு அவசியமான உணவின் வேதியியல் கூறுகளை விவரிக்கும் சொல் எது? ஏ பதப்படுத்திகள் பிரீசர்வேட்டிவ்ஸ். பி நிறமிகள் பிக்மெண்ட்ஸ். சி ஊட்டச்சத்துக்கள் நியூட்ரியன்ஸ். டி செயற்கைப் பொருட்கள் அடிட்டிவ்ஸ். சரியான பதில் சி ஊட்டச்சத்துக்கள் நியூட்ரியன்ஸ். 5 கார்போஹைட்ரேட்டுகள் புரதங்கள் கொழுப்புகள் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் ஆகியவையே உடலுக்கு தேவையான முக்கிய ஊட்டச்சத்துக்கள் ஆகும். இவை உடல் வளர்ச்சிக்கும் ஆற்றலுக்கும் மற்றும் நோய் தடுப்பிற்கும் இன்றியமையாதவை. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?